ஓகே. ஆனா உதயநிதி அவர்கள் ஒரு மேடையில பேசும்போது சொல்லியிருந்தாரு, ஆசை யாரை விட்டுச்சு? ஆசை திமுகவை விடலையா? தாவேகா 108 சீட்டு வச்சுக்கிட்டு ஆட்சியில் ஒரு 10 சீட்டு வாங்கிடுவோம், ஆமா கூட்டணி சேர்த்து போன்னு நினைச்சா அது ஆசை. நீங்க 100ங்கிற நம்பரோட கூட்டணியோட சேர்ந்து கூட இல்ல. நீங்க ஆட்சி அமைக்கணும், ஆட்சி அமைக்கிற ஆதரவு கொடுக்கணும், தாவேகா ஆட்சி அமைக்க விடாம தடுக்கணும், திருமாவளவன் முதலமைச்சர் ஆக்கிடலாம், எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் ஆக்கிடலாம். யோசிச்சு பாருங்க, அதிமுக ஆட்சி, திமுக ஆதரவு. அப்ப ஆசை யாரை விட்டுங்கிற கேள்வி திரு உதயநிதி அவர்களுக்கே தெரியும். உனக்கு ரத்தம், எனக்கு தக்காளி சட்னி முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு உனக்கு தக்காளி சட்னி. 10 MP வச்சிருக்கான், 10 நாடாளுமன்றம் திமுக ஓட்ட பிச்சையில வச்சிருக்காரு. இப்ப உண்மையில ரிசைன் பண்ற, ரிசைன் இட், விலகி இடைத்தேர்தலை சந்திச்சு டிவிக்கோட போய் டிவிக்கு போட போய் நின்று வாடா. அந்த தேர்தலுக்கு குறைஞ்சது 10 நாள் 15 நாள் விடுமுறை விடணும். அங்க இருக்கிற அதிகாரிகள் வேலை செய்யணும், அங்க இருக்கிற பள்ளி கல்லூரி விடுமுறை விடணும், எல்லா அதிகாரிகளும் வேலை செய்யணும். அதுக்கு குறைஞ்சது 20 கோடி செலவு பண்ணணும். நீங்க விலகினதோட இல்லாம பல பேரை விலக சொல்லி வேற சேர்த்துட்டீங்க. ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவான நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்து. திரு சண்முகம் அவர்கள் நிதானமானவர், அன்பானவர். அவர் இவ்வளவு கோபப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த போது மிக கோபமாக திமுகன்னு ஒரு கூட்டணியே கிடையாதுங்க என்று சொன்னார். இப்போ ஆட்சி நடப்பது நம்முடைய தயவில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. நம்ம தலைவர்கிட்ட சொல்லிட்டு தலைவர் தான் போயிட்டு வாங்கினாங்க. திமுகவுடைய அப்புறம் எங்களுக்கு எதுக்கு? we are independent party. சிபிஎம் சிபிஐ எங்களுடைய கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இது திமுகவுடைய ஒப்புதல், திமுகவுடைய அனுமதி இருக்காரு கேட்கப்பட்டு. ஸ்டாலின் அப்படி சொல்லும் போது சண்முகம் 8ஆம் தேதி இப்படி சொன்னாரு, நீங்க எப்படி சொல்றீங்க சார்? அவர்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு கேட்க முடியல, இங்க வந்து கேக்குறீங்க. திமுக கூட்டணி என்றே ஒன்று இல்லை. அதே போல நேற்று செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலர் தோழர் வீரபாண்டியன் 2 மாதங்களில் தாவேகா ஆட்சி கவிழும் என்று திமுக தலைவர் சொல்வது அவருக்கு அழகல்ல என்று சொன்னார். நீ மனுஷனா இல்ல மிருகமாடா? உனக்கு அறிவு இருக்காடா இல்ல மூளை இருக்காடா? அட்லீஸ்ட் ரோசமாவது இருக்காடா? இது கூட தெரியாம இருக்கேடா? நீ சாதா மாடா இல்ல எரும மாடாடா? நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. சில நாட்களுக்கு முன்பு பொதுக்கூட்டத்தில் பேசிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 கால்களிலே இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, விரைவில் கவிழும் என்று சொன்னார். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். அதன் தலைவர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள், எம்எல்ஏக்கள் ஆகியோருக்கு அரசியல் அனுபவமே கிடையாது. அதற்கு பிறகுதான் நிர்வாக அனுபவம். குறைந்தபட்சம் ஒரு 6 மாத காலமாவது இந்த அரசுக்கு அவகாசம் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? 6 மாசம் இல்ல, 5 மாசம் இல்ல, 4 மாசம் இல்ல, 3 மாசமாவது தாங்குமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமே உட்கார எனக்கு பிடிக்கல. 2 மாசத்துல கவிழும், 3 மாசத்துல கவிழும் இரண்டு திராவிட கட்சிகளும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஒருவேளை 2 மாதத்திலே தாவேகா ஆட்சி கவிழ்ந்து மீண்டும் தேர்தல் வருமானால் 230 இடங்களில் தாவேகா வெற்றி பெறும். தமிழக வெற்றி கழகம் மற்றும் விஜய் அவர்களோடு தமிழக மக்கள் இருக்கிறார்கள். இந்த எதிர்க்கட்சிகள் அத்தனையும் ஒரு புறம் இருக்கின்றன. கர்ணனை வீழ்த்துவது அவ்வளவு எளிதல்ல பார்த்தா. சரி, ஒருவேளை 2 மாசத்துல இந்த ஆட்சி கவுந்து தேர்தல் நடந்துச்சுன்னா திமுகவாவது போட்டி போடுற நிலைமையில இருக்கு. அதிமுகவுக்கு கட்சி இருக்கா? நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்கடா என்னடா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை யோசிக்க வேண்டும். அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கா? கொத்து கொத்தாக சாரியாக அதிமுகவில் இருந்து
அணி அணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் தாவேகாவை நோக்கி. தலைவா திரைப்படம் தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால தமிழகத்துல ரிலீஸ் ஆகல. சும்மா விட்டா ஒரு பாட்டு கம்முன்னு வந்துடுவார். சும்மா ஒரு போய் நோண்டி இருந்தீங்க, நீங்களே வந்து உங்களோட அழிவுகள் தேடிக்கிறீங்க. உண்மையா நான் சொல்றேன். எங்களுக்குன்னு ஒரு காலம் வரும் நான் கண்டிப்பா. அப்போ ஒண்ணு நாங்க 2ஆ திருப்பி கொடுப்போம். அண்ணா திமுகவை நடுத்தர கொண்டு வந்தாச்சு. செஞ்சிட்டியா? ஒட்டுமா செஞ்சிட்டியா? முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் திரு கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன் போன்றோர் பெரிய மனது பண்ணி இந்த கட்சியில ஏத்துக்கிட்டதுக்கு நன்றி என்று சொல்லி தாவேகாவில் சென்று சேர்கிறார்கள் என்றால் அந்த கட்சியின் நிலைமை என்னவென்பதை திரு பழனிசாமி அவர்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். மிந்தி பில்டிங் ஸ்டாங்கு பேஸ் மட்டும் வீக்கு, இப்ப பேஸ் மட்டத்தோட வீக்கு இவங்கனால பில்டிங் பூரா பரவ ஆரம்பிச்சிருச்சு. தமிழக மக்கள் 4/5/2006 பிறகு என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரின் மறுபக்கம் என்ன என்பதை தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இன்று உங்கள் வாயிலாக தமிழக மக்களை சந்திக்கிறேன். ஜலதோஷம் தோழர்களே, 4/5/2026 அன்னைக்கு ரிசல்ட் சாயங்காலம் வந்துருச்சு. 108 தாண்டல தாவேக, இவங்க 47, திமுக 72. ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்த உதயநிதி டிவியை உடைச்சு அம்மா கிட்ட போய் அழுகுறாரு. எப்படி விஜய வந்து இந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து நான் பார்ப்பேன், என்னால் தாங்க முடியாதே, விஷம் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் விற்கிது, குடிச்சிட்டு செத்துப்போ என்று அன்னியார் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் அழுததும், துர்கா ஸ்டாலின் சேகர் பாபுவை கூப்பிட்டு, தம்பி அழுவுது, நீங்களாம் எதுக்கு இருக்கிறீங்க, ஏதாவது பண்ணுங்க என்று சொன்னதும், டேய் பூச்சி, நீ காட்டு பூச்சி ஆக வேண்டிய கட்டம் வந்துருச்சுடா. எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொள்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொண்டது அதிமுகவில் இருக்கக்கூடிய இதர எம்எல்ஏக்களுக்கு, முன்னாள் அமைச்சர்களுக்கு தெரியாது. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. போய் இவங்க எல்லாம் பேசிட்டு 15 மினிஸ்டர் கிடைக்குதுன்னா அப்பாடி ரைட்டு, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடலாம், கட்சியை காப்பாற்றிடலாம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பேசும்போது, அதெல்லாம் வேணாம் தம்பி, திமுக நமக்கு ஆதரவு தரேன் இருக்காங்க, பொறுமையா இருங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் எப்படின்னு திமுக ஆதரவில் நம்ம எப்படி ஆட்சி அமைக்கிறது, அதிமுகலேருந்து திமுக கூட உறவு வைப்பாங்கன்றதை அவங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. ஆனால் திமுக ஆதரவில் நம்ம ஆட்சி அமைச்சோன்னா ஜனங்க கல்ல விட்டு எறிவாங்கண்ணே, வேண்டானே என்று சொல்லும்போது, தம்பி நான் சொல்றது கேளு. இதற்கு நடுவே இதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார் என்பது தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எடப்பாடி பழனிசாமி சபரீசனையும் உதயநிதியையும் சந்திக்கிறார். ஆனா 2 மணிக்கு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்றாரு, யாருடைய காலை தேடி. அப்போது சபரீசனுடைய போனில் மு.க. ஸ்டாலின் வந்து பேசுகிறார். எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் வேணாம், ஒரே ரெக்வஸ்ட், எங்க மேல கேச போடாதீங்க, ஊழல் எல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்க அதிகாரத்தில் இருக்கும் போது எங்களையும், நாங்க அதிகாரத்தில் இருக்கும் போது உங்களையும் அனுசரிக்கணுங்கிறது ஒரு அக்ரிமெண்ட். கேள்விப்பட்டிருக்க அரசியல்னா சாக்கடைன்னு, அது எந்த அளவுக்கு நாரி போச்சுன்னு இப்பதான் தெரியுது. நிறைய ஷாக்கிங்கான விஷயங்களை சொல்றாரு. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேசியிருக்காங்க அப்படிங்கறத அங்க அவரை சொல்றாரு. அதுக்கு முன்னாடி எப்படி ஆரம்பிச்சாருங்கிறதா முக்கியம். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மகன் இருக்காரு, எனக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க, 2 பேர் கூட்டிட்டு வாங்க, நான் அவங்க மேல சத்தியம் பண்ணி இதை நான் சொல்றேன், என் பிள்ளைகள் மீது சத்தியமா நான் சொல்றது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாரு சி.வி. சண்முகம். ஆமா, பொழைக்கிறதுக்கு எங்கிட்ட பிச்சை எடுக்க வேண்டியன்றா பாக்குறத பாரு, பொம்பளைய சாடிய கரைச்சு ஒருத்தவங்க தொலைச்சு போறாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா, அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.